அன்புடன் பிரிஸி. இனி டாபிக் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? நம்ம விருப்பத்தை இந்த அகண்ட பிரபஞ்சத்துக்கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கிறது. அது அவ்வளோ ஈஸியாக அப்படின்னு பார்த்தாக்க கண்டிப்பாக அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நாம் நம்மளை முழுமையாக யூனிவர்ஸோடு இணைச்சிக்கணும். அந்த கேலக்சியில் இருக்கிற அந்த மகாசக்தி, அந்த பவருக்கு இணையான நம்மளுடைய மென்டல் பவரை சேர்க்கும்போது தான் நம்ம ஈஸியாக இணைய முடியும். அது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸில் அது நடக்கும். சரி, அதனால் என்ன அப்படின்னாக்க, நம்ம விஷஸை, நம்ம ஆசைகளை எதுவாக இருந்தாலும் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷ் கூட நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். யூனிவர்ஸால் நடத்தி கொடுக்க முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு உலகம் அந்த கேலக்ஸி. இப்போ நம்மளை சுற்றி அந்த கேலக்ஸி நிறைய எனர்ஜி கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆனால் நமக்கு அது எடுத்துக்க தெரியல. ஏன்னு கேட்டாக்க, நம்ம மனசில் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத பயம், தேவையில்லாத கோபம், வருத்தம், வேதனை, இதுதான் நம்மளுடைய மனசை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுட்டுருக்கு. இந்த மனசு இது என்னன்னு கேட்டாக்க, முதல்ல இந்த மைண்டு, இந்த இன்னர் மைண்டுன்னும் சொல்லலாம், இல்லை அவுட்டர் மைண்டுன்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இந்த இன்னர் மைண்டுக்கு வந்து ரொம்ப சேட்டரிங் மைண்டு. அதோட பேச்சை நம்ம கேட்காம நம்ம ரிசால்வ் பண்ணிக்கணும். இன்றைக்கி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம இன்ன விஷயம் கேட்க போகிறோம், மனசை சாத்வீகமாக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்போது என்ன ஆகும்? மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும். அப்படி மனசை ஒரு சாத்விக் நிலைமைக்கு கொண்டு வரணும். கொண்டு வரும்போது நம்ம என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். ஆனால் நம்ம யூனிவர்ஸ் வந்து நம்மளோட பேசுவாரா, நமக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னாக்க கொடுப்பார். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான பதிலும் கொடுப்பார். ஆனால் சில சமயம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எவ்வளவோ கடவுள்கிட்ட வேண்டின்றேன், எனக்கு இது நடக்கவே இல்லை, அது நடக்கவே இல்லை, நான் எதிர்பார்த்தது கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதுதான் அந்த நம்ம பண்ணுற முதல் மிஸ்டேக்கே அதுதான். நடக்கலை, கிடைக்கலை அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சம் வந்து என்ன பண்ணோன்னாக்க, நம்ம எமோஷனில் என்ன இருக்குது, நடக்கலை, கிடைக்கலை, தரலை, வரலை, இல்லை 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 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து ரொம்ப குவிக்காக அதை கிராஸ் பண்ணிட்டு நமக்கு அது இல்லாமையே ஆக்கிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம யாரோட எப்போ பேசினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா த்ரூ அவுட் த டே மேனிஃபெஸ்டேஷன் நடந்து கொண்டே தான் இருக்குது. சரி, யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அவர் எப்படி நமக்கு பதில் சொல்வார் அப்படின்னு பார்த்தாக்க, முதல்ல வந்து நம்பர்ஸ், த்ரூ நம்பர்ஸ் ரொம்ப பல வருஷங்களாக நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு பவர் இருக்குது. ஸோ முதல்ல நம்பர்ஸு எப்படி வரும்னாக்க, நீங்கள் ஒரு கார் பிளேட்டில் எதேச்சியாக பார்க்கணும். எல்லாமே எதேச்சியாக பார்க்கணுமே ஒழிய நீங்களாகவே வேணும்ன்ட்டே அதை எழுதி பார்க்கலாம். ஆனால் நமக்கு எதேச்சியாக நடக்கிறது தான் அதோட பதில். ஸோ நம்பர் பிளேட்டில் இருக்கும். இல்லைன்னாக்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொடர்ச்சியான நம்பர்ஸ் 2222, 1111, 777, இப்படி 888, இந்த மாதிரி நம்பர்ஸு, இதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் தொடர்ச்சியாக உங்கள் கண்ணில் படும். அது மட்டும் இல்லை, த்ரூ பீப்புள், த்ரூ அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸு. சப்போஸ்
நீங்கள் வந்து இப்போ நான் ஜூக்கு போனேன், நான் ஃபாக்ஸை பார்த்தேன், உல்ஃபு பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்படின்னா உங்களுக்கு எதேச்சியாக சப்போஸ் நீங்கள் ஒரு மூவி பார்த்துன்னு இருக்கீங்க, இல்லைன்னாக்க ஏதோ ஒரு இடத்துல ட்ரெக்கிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ரேர் அனிமலை பார்க்கலாம். இல்லை வாசக்கதவு திறந்ததும் ஒரு பேர்டு இருக்குது, ஒரு அழகான ஒரு பேர்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு அனிமல், அது வந்து இதெல்லாம் எதேச்சியாக தான் நடக்கணும். அந்த அனிமல்ஸ் வழியாகவும் இல்லை த்ரூ பீப்புள். எப்படின்னாக்கா நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, அப்போ அந்த குருக்கள் வந்து உங்ககிட்ட ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. இதெல்லாம் தான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற சிக்னல்ஸ். அதாவது உன்னோட ஆசை என்ன நான் கேட்டுண்டாச்சு, உனக்கு வந்து நான் உன்னோட ஆசையை நான் வந்து நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸு, பேர்ட்ஸு இதெல்லாம் வரும். முக்கியமாக பட்டர்ஃப்ளைஸ் கூட நிறையா பேர் லைஃப்பில் பட்டர்ஃப்ளைஸ் கூட வரும். இந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக வரும்போது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும், அது ரொம்ப முக்கியம். இது மாதிரி எப்படி ஒரு 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 இது சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். கார்த்தால் எழுந்ததும் விழிப்பு வந்ததுமே கண்ணை திறக்காமல் முதல்ல நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா கார்த்தால் நீங்கள் நல்லபடியாக முழிச்சு எழுந்துட்டீங்க இல்லையா, அதுதானே முக்கியம். ஸோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போ என்ன தேவையாக இருக்கும்போது உங்களுக்கு யார் என்ன செஞ்சாங்களோ அவங்கக்கிட்ட உங்களோட ஆத்மார்த்தமான நன்றியை சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படி இந்த நன்றி, கிராட்டிடியூட், இதெல்லாம் ஆழ் மனசுலேருந்து உங்களுக்கு வரணும். சும்மா தேங்க்ஸுங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடாது. ஸோ சாரி, ஃபர்கிவ் மீ. ஏன்னா நீங்கள் நிறையா பேரை ஹர்ட் பண்ணியிருக்கலாம், யாரையாவது தேவைப்பட்டோ தேவை இல்லாமையோ நீங்கள் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பேரை சொல்லி ரொம்ப நீங்கள் வந்து சப்போஸ் அவங்கள அலட்சியம் கூட படுத்தியிருக்கலாம், இல்லை அவங்கள வந்து ஒரு பொடி கம்மியாகவே நீங்கள் எடை போட்டிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்க பேரை சொல்லி நான் இப்படி நடந்துன்றதுக்காக ரொம்ப சாரி, அந்த மாதிரி இந்த சாரி, ஃபர்கிவ், லவ், தேங்க்ஸ், டிவைன், இந்த 5 வேர்ட்ஸும் உங்களுக்கு ஒரு கிரேட்ஃபுல்னஸ்னால் உங்களோட ஆத்மாலேருந்து அது வரணும். அது வந்துட்டாலே நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சாச்சு, உங்களுக்கு பிரபஞ்சம் இனி நல்லதாகவே தான் தரும் அப்படின்னு. அது ஒரு உறுதியான ரூல், அது யூனிவர்ஸோட ரூல். ஆனால் சில பேருக்கு ஏன் நடக்கிறதில்ல அப்படின்னா, தாறுமாறமாக நான் வேண்டி கொண்டு விட்டு தாறுமாறமாக நடக்கிறதே அப்படின்னு சில பேருக்கு இருக்குது. அது ஏன்னு கேட்டால், சப்போஸ் ஒரு பக்கெட்டுக்குள்ளே பால் விழுந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதை கையை விட்டு தானே வெளியில் எடுக்கணும். அப்போது தண்ணியில் ஒரு சலசலப்பு வருது. அதுக்கப்புறம் அது அடங்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகி தான் அந்த தண்ணி வந்து அடங்கி திருப்பியும் நார்மலுக்கு வரும். அது மாதிரி தான் யூனிவர்ஸ் வந்து நம்மளை பேலன்ஸ் பண்ணுறாங்க. நம்மளோட நெகட்டிவிட்டி எல்லாம் எடுத்துட்டு நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மனசில் காம்னஸ், ஹாப்பினஸ், இந்த மாதிரி குட் ஃபீலிங்ஸை அவங்க உண்டாக்குறாங்க. அதுக்காக நம்ம யூனிவர்ஸ் கிட்ட இப்படி வேண்டிடணுமே, இப்படி ஆயிடுத்தே அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ரொம்ப நடக்கவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை கூட நமக்கு நடத்தி காமிச்சு நம்மளை சந்தோஷப்படுத்துறது தான் யூனிவர்ஸ். நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு யூனிவர்ஸ்க்கான ஒரு ப்ரேயர் இருக்குது. அந்த ப்ரேயரை நீங்கள் வந்து 2 ப்ரேயர் இருக்குது. அதை வந்து கார்த்தால ஒரு 9 டைம்ஸ்,
அப்புறம் ராத்திரியில் ஒரு 9 டைம்ஸ். ஸோ இதை மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் விஷஸ் என்னவோ அதை கேளுங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் எப்படி சாதிச்சுட்டேனோ அது போல தான் நீங்களும் சாதிச்சுப்பீங்க. அண்ட் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நாளைக்கு உங்களை பார்க்குறேன் அடுத்த வீடியோவில்.